வணக்கம் உறவுகளே! நான் உங்கள் கரண் செல்வம். ஸோ, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நான் ஆசிரியர் ஆனால். ஆக்சுவலா இத பத்தி ஒரு சிறு தொடர் மாரி எடுக்கலான்னு இருக்கேன். பகுதி பகுதியா இப்ப சொல்றாங்க இப்படி சொல்றத பார்த்தா வெப் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வெப் சீரிஸ். அந்த மாரி தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி பகுதியா நான் வந்து இந்த கதைய சொல்லலான்னு இருக்கேன். அதாவது நான் எப்படி எனக்கு ஆசிரியர் ஆவணும்னு ஒரு கனவு வந்துச்சு. எப்படி நான் இப்ப ஐடில இருந்துட்டு எப்படி நான் ஆசிரியர் ஆகப் போகிறேன். ஸோ, என்னுடைய அதாவது சிறு வயதிலிருந்து இப்ப 24 வயது வரைக்கும் நடந்த அனுபவங்கள், என்னெல்லாம் வந்து நான் கடந்து வந்தேன் இந்த ஆசிரியர் தொழில்ல வந்து சேர்றதுக்குன்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி மாரி எடுக்கலான்னு இருக்கேன். பார்ட் பார்ட்டா. ஸோ, அத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியும். நான் வந்து ஆசிரியர் துறையில வந்து எனக்கு ரொம்ப வந்து இது ஒரு பிடித்தமான தொழில். அந்த பணிய செய்யணும்னு சொல்லிட்டு, நான் என்னதான் இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும், கை நெறைய சம்பளம் வாங்குனாலும், பட் எனக்கு அது வந்து இது சாட்டிஸ்ஃபிகேஷன்னா இருக்கு தான். பட் இதை விடயுமே எனக்கு வந்து ஒரு பிடித்தமான தொழில், என்னுடைய முதல் காதல், என்னுடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லணும்னா, அது ஆசிரியர் பணியே தான். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படி இந்த ஒரு இலக்கோட இருந்தேன் கண்டிப்பா. ஆனா, எப்பன்னா எனக்கு தெரியல. நெனவு தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்து நான் ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னதான் நான் அதாவது 12வது முடிச்சு ரிசல்ட் வெயிட் பண்ற வரைக்குமே எனக்கு எங்க 11த்லயுமே வந்து கணினி பொறியியல் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. ஓகேவா. நான் அயன்பேட்டை பள்ளியில அரசு பள்ளியில படிக்கும்போது, அப்பவே அவர் வந்து எழுப்பி கேட்கும்போது, என்ன வகுப்புன்னு கேட்ட முதல் நாள் கிளாஸ்ல கேட்கும்போது கூட நான் அந்த வரைக்குமே என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஆசிரியர் ஆகப் போறேன்னு தான் சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சில ரீசன்னால நான் சொல்றேன். அந்த நம்ம போட போறல சில வீடியோ பின்னாடி வர வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் ஜெனரலா என்னன்னா, எப்படி நான் வந்து ஆசிரியர் ஆகி இப்ப நான் ஆக்சுவலா ஒரு ஆசிரியர் ஆகிட்டேன். நான் காலேஜ் சேர்ந்துட்டேன். பட் எனக்கு எந்த வந்து ஆர்வத்த தூண்டுச்சு, எப்படி என்னுடைய கனவு வந்து இப்ப நனவா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒரு தொகுப்பா பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து 2017ல எழுதின ஒரு ஆசிரியர் பற்றிய கவிதைய வந்து சொல்லி, இந்த ஒரு தொடர நான் ஸ்டார்ட் பண்ண நெனைக்கிறேன். ஸோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்கள பத்தி நான் ஒரு கவிதை என்னுடைய கவிதை நான் எழுதினத சொல்றேன். ஆயிரம் துறைகள் இருந்தாலும், ஆயிரம் துறைகள் இருந்தாலும், அவற்றுக்கெல்லாம் அடித்தளம் போடுவது ஆசிரியர் பணியே. களிமண்ணாய் நம்மை இறக்குமதி செய்து, அன்பு, அறிவு, அடக்கம் ஆகிய நற்பண்புகளால் ஆன கலவையை பூசி, விலைமதிப்பில்லாத சிற்பமாய் வடிவமைத்து, பாரினில் விற்பனை செய்யும் சுயநலமில்லா வியாபாரி. கரெக்டு தானே? கடுமையான நம் வாழ்வினை சுண்ணக்கட்டியினால் கரும்பலகையில் வண்ணம் தீட்டுவதைப் போல செம்மையாக தீட்டி, எதிர்கால பாதையை ஏற்றத்துடன் அமைத்துக் கொடுப்பதில் ஆசிரியர்களுக்கு நிகர் ஆசிரியர் அவர்களே. தாயாக அரவணைத்தும், தகப்பனாக வழிகாட்டியும், நண்பனாக தோள் கொடுத்தும், இருளினை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கும் கதிரவனைப் போல் நம் வாழ்வின் சுயநலமில்லா சுடராக திகழ்பவர் ஆசிரியர் என்றால் அது மிகையல்ல. கண்டிப்பாங்க. ஆசிரியர் தொழில் என்பது ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை நான் வந்து தாரக மந்திரமா ஏற்று ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு போயிருக்கேன். நான் எப்படிலாம் வந்து டீச்சர் ஆகணும், இந்த கனவு எனக்கு எப்படி நனவாச்சு, என்னோட 20 வருஷ கனவு எப்படி இப்போ நனவாச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு தொகுப்பா நான் போட போறேன். கண்டிப்பா பாருங்க. சூன் நான் ஒரு பாட்டா வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.